என் தாய் விட்டு வருவலா போகுது நினைப்பனா உன் திருமணம் நின்று விட்டு அழுவனா நான் எதை நினைத்து வருதுவேன் காவேரி. திருமணம் நடக்கிற நேரத்துல இந்த குழந்தைய உன் குழந்தைன்னு சொல்லணும். அத்தி மாமா திருமணத்துக்கு வர வயல அம்மன் ஆலயத்துல கிடைச்ச குழந்தைன்னு ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தா உன் திருமணம் தடையில்லாம நடந்திருக்கும். நாங்களும் சந்தோஷமா இருந்திருப்போம். தலை நிமிந்து நடக்கிறவனு தந்தை தலை குடிந்து நிக்கிறா. நமக்கு ஏமா இந்த அவமானம்? அவமானத்தை ஏன் தேடி கொடுத்தேன்? ஏமா வாய் தந்து பேசுமா. உனக்கு என்ன ஆச்சு? ஏன்டி இந்த மௌனம்? ஏன் இந்த மௌனம்? அம்மா இத பாருங்கம்மா, அவர் யார்? என்னுடைய முறமாமா தானே. நான் கொஞ்ச நேரம் மாமா கிட்ட விளையாடலான்னு விளையாட்டுக்கு தான் என் குழந்தை. விளையாட்டு விளையாடுன்னு சொல்லிட்டேனே காவேரி. அம்மா நான் விளையாட்டுக்கு தான் என் குழந்தைன்னு சொன்னம்மா. அதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? உன்னை கெட்டு விட்டு காவேரி, இந்த குழந்தை என்னிடத்துல ஒப்படி. ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்தில் நான் ஒப்படைக்கிறேன். என் அண்ணங்கல்ல என் அன்னிக்கல்ல நான் வேற என் மாப்பிள்ளை கிட்ட நான் மன்னிப்பு நான் கேட்கிறேன். மீண்டும் உனக்கு திருமணம் நடக்கணும், அதை நாங்கள் பார்க்கணும். இதாண்டி எங்களுக்கு ஆசை. என்னடி சொல்ற? உனக்கு பிறகு தங்கச்சி இருக்கா. உன் திருமணமே தடைப்பட்டு போய்விடுது. அவளை யாரும் பெண் பார்க்க வருவாங்க. அவ திருமணமும் நின்று விடுமோன்னு எனக்கு மனசெல்லாம் அடிக்குது. அம்மா அப்படின்னா பேசாதீங்க. இத பாருங்கம்மா, மீண்டும் எனக்கு திருமணம் செய்துக்கு போறீங்களா? இத பாருங்க தாய், எனக்கு திருமணம் வேண்டாமா. காவேரி ஆமா என்னன்னு சொல்றேன்? என்ன புரிஞ்சுக்காத மாமாவே நான் திருமணம் செய்துக்கிட்டு வாழ்க்கையில என்னமா சுகத்தை அனுபவிக்க போறேன். எனக்கு திருமணம் வேண்டாம். நின்று திருமணம் நின்றுதாகவே இருக்கட்டும். காலம் உள்ளவரை நான் கண்ணியாகவே இருந்து விடுகிறேன். வாயுமுறி பெத்த மனசு பித்தி, பில்லு மனசு கல்லுடுவாங்களே. உன் மனசு நான் கல்லாய் போய் விட்டதா? தென்னை பெத்த தண்ணீர், பிள்ளை பெத்த கண்ணீர்வாங்களே. ஒண்ணு பெத்ததுக்காக எங்களை அழ வச்சு வேடிக்கை பார்க்கிறடி. எங்களை ஒரு பெண்ணா பிறந்தவங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் மனவரை ஏற வேண்டும். ஒரு முறை தான் திருமணம் நடக்கணும். மறுமுறை நடந்தால் தவறாக பேசுவார்கள். எனக்கு திருமணம் வேண்டாமா. சொல்லாதிரி காவேரி. பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போடுறா. பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மணி டொங்கு தட்டுங்க. சேலை போல நூலு, தாய் போல புல்லுன்னுவாங்க. என்ன போல தண்ணி உன்னை நானும் பெற்றெடுத்தேன். ஏண்டி உலகமே என்னன்னு தெரியாம நீ பேசுறேன். ஒரு முள்ளு மேல சேலை விழுந்தாலும், சேலை மேல முள்ளு விழுந்தாலும் பாதிப்பு சேலைக்கு தான், முள்ளுக்கு இல்லடி. உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு பெத்தவங்க நாங்க ஆசைப்படுறோம். பெத்தவங்க வார்த்தை கேளுமா, பெத்தவங்க வார்த்தை கேளு. அம்மா நாட்டு மக்கள் அனைவரும் தவறா பேசுறாங்க. சம்பந்தி வீட்டுல இப்படி பேசுறாங்களே, அண்ணா இப்படி பேசிட்டு போறாங்களே, அப்பன்னு கஷ்டமா இருந்தா இதே இடத்துல உயிரை விட சொல்லுங்க. நான் உயிரை விட்டுறேன். ஆனா என்னால திருமணம் செய்துக்க முடியாது. காலம் உள்ளவரை நான் கண்ணியாக இருக்க போகிறேன். விட்ட குறைய தொட்ட குறையோ இந்த குழந்தைய நான் தான் எடுத்துட்டு வந்தேன். பெத்தவங்க இருந்திருந்தா தேடி வந்திருப்பாங்க. இந்த குழந்தை அப்படியே அனாதாசிரமத்தில் சேர்த்தாலும் அது எனக்கு தப்பாகும். ஆகினாலே இதை பாருங்கம்மா, என் கன்னித்தன்மை மாறாமல் காலம் உள்ளவரை நான் கன்னி தாயாக போறேன். வாயுமொழி பாவி, உனக்கு திருமணம் நடந்து 10 மாசம் வயிற்றுல ஒரு குழந்தை சுமந்து நீ ஈழ்ந்தெடுத்து தாண்டி உனக்கு சதமாகும். யாரு வீட்டு குழந்தைக்காக நீ எழுதுற? யாரு வீட்டு குழந்தை? நீ அனாதையா போக கூடாது. நீ காலம் பூரா கண்ணியா இருந்து இந்த குழந்தைய வளர்க்க போற. நீ துடிக்கிற. நான் பெத்த பொண்ணு அனாதையா போயிட்டு நான் துடிக்கிறேன். ஒரு குழந்தை அனாதை ஆகக்கூடாது நீ நினைக்கிற. உன் நல்ல மனசு புரியுதுமா, உன் நல்ல மனசு புரியுது. காவேரி என் வார்த்தை கேளு. காவேரி என் வார்த்தை கேளு. இந்த குழந்தை உன்னிடத்துல இருந்தா நீ நல்லா இருக்க மாட்டேன். விட்ட குறைய தொட்ட குறைய இது தொட்ட நீ கெட்டுடுவே. என் வார்த்தையை கேள்றி. முடியாதுமா. அப்போ உன் முடிவு என்ன தண்ணி முடிவு? என் முடிவு இந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கணும். ஆம்பளை பிள்ளையா இருந்தா பரவாயில்லை, பெண் பிள்ளையா இருக்கிறா. இதை பாருங்கம்மா, ஒரு பொம்பளை பொண்ணை பெத்து வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். உலகத்துல பெண் பிள்ளைங்களை பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க. ஆனா இவ பெண் பிள்ளையா இருக்கிறான்னு கோயில்ல போட்டு போயிருக்காங்க. இந்த குழந்தைய நிச்சயமா நான் வளர்த்து பெரியால ஆக்குவேன். காவேரி, இது வரைக்கும் நான் உன்னை தொட்டு அடிச்சதுல ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசுறதுல. ஏன் தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடந்து குழந்தை இல்லைன்னா மலடின்னு சொல்ல ஊர் உலகம். அந்த மலடின்னு என்ன சொல்லாத அளவுக்கு எனக்கு திருமணம் நடந்தவனே என் வயிற்றுல ஒண்ணு நான் சுமந்தனே. என் வயிற்றுல ஒண்ணு சுமந்தவனே என் வயிற்றுல உதைச்சேன். இப்ப என் நெஞ்சில ஒதைக்கிறேடி, என் நெஞ்சில ஒதைக்கிறேன். காவேரி, இனிமே எப்ப எங்க பேச்சு நீ கேட்கலையோ இதோட உன் உறவு எங்களுக்கு வேணடி. பயிரில மழை பெஞ்சா பயிருக்கு நன்மை, பாரில மழை பெஞ்சா யாருக்கு நன்மை? யாருக்கு நன்மை இல்லை. தான் என்ற ஆணுவம், தான் என்ற கருவம் இருக்கலாம், மண்ட கருவு இருக்கக்கூடாது. உனக்கு ஏறி போய்க்கிற கருவம் மண்ட கருவண்டி. எப்ப நீ திருந்துறியோ அப்பதான் நீ நல்லா இருப்ப. ஏய், பெத்தவங்க பேச்சு நீ கேட்கலையோ நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இதோட உறவே எங்களுக்கு வேணாம். எங்க உறவு வேணாம். அம்மா, நாங்க செத்தால நீ வராத. நீ எக்கெடுக்கிட்டு போனாலும் நான் உங்களை வந்து பார்க்க மாட்டேன். என் கட்சி போடி. அப்பா
அப்பா அப்பான்ற நான் ஞாபகம் இருக்காமா உனக்கு? இருக்குது தம்பி. பெத்தவன் பக்கத்துல இருக்கிறன்ற நினைப்பு இருக்கா? நான் பொண்ணம்மா நீ மனமேடையிலே மாப்பிள்ளை கேட்க சொல்ல ஆலயத்தில் கிடைத்த குழந்தைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நுணலும் தன் வாயார கெடுமை தவளை தன் வாயார கெட்ட மாரி கட்டுட்டியம்மா. என்னரை கட்டி எடுத்தர வாசித்தாலும் பெண் புத்தி பேதமே. பொண்ணா பிறந்துட்டீங்களே அப்படி நான் வருத்தப்படலம்மா. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போதும் சந்தோஷப்பட்டு நல்லா தேடி கொடுத்துட்டோம்மா. நல்ல பேர் தேடி கொடுத்துட்டேன். தலை நிமிர்ந்து நடக்க போகிறேன். இப்போ நான் பாவி மகளே, நீயும் ஒரு பெண்ணா இருக்கிற, அந்த குழந்தையும் ஒரு பெண்ணா இருக்குது. இதை விட்டுட்டு நான் சொல்ல மாட்டேமா. எப்ப நீ கன்னி தாயா இருந்து கன்னி தன்மை மாறாமல் நான் இந்த குழந்தைய வளர்த்த ஆளாக்குன்னு சொன்னியே, அப்போதாம்மா ஒப்பனுக்கு பெருமை தேடி கொடுத்துட்டேன். சந்தோஷப்படுறேன். வாழ்க. இந்த 2 குழந்தையும் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஆலயமெல்லாம் சென்று ஆண்டவனை வழிபாடு செய்ய போறேன். அந்த மாரியாத்தா தானே இந்த குழந்தைய உன் கண்ணால காட்டினா? ஆமாப்பா. நீ அந்த குழந்தையும் நீயும் அந்த அம்மனை தாமா காப்பாற்றணும். மகளையே காவியா, சொல்லுங்கப்பா. தாயில்லாத பொண்ணு சாபம் விட்டுட்டு போயிட்டாங்க அம்மா. இந்த பாவிய கோவிலுக்கு போறேன், உன்னை நம்பி விட்டுட்டு போறம்மா. அவளை எதுவும் சொல்லிடாதும்மா. சரிங்கப்பா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அன்பா பாத்துக்குமா. சரிங்கப்பா. என்ன பொண்ணுங்கம்மா, வாங்கம்மா. சொல்லுங்கக்கா. இனி நாம ஒரு நிமிடம் கூட இந்த நாட்டில் நாம இருக்கவே கூடாது. எதுக்காகக்கா? மறுபடி நம்முடைய நாட்டிற்கு போகலாம். இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டா? ஆமா. வாங்க காங்கி. என்னம்மா? இந்த குழந்தையோட நாட்டுக்கு போனா நம்ம நாட்டுல இருக்க மக்கள் நம்மளை பார்த்து கேவலமா பேசுவாங்க. ஏண்டி, இந்த குழந்தை நான் என்ன 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்தேன். அதற்காக பாவம் யாரோ பெத்த பிள்ளை அனாதையா கிடந்தது. அனாதைக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது நான் செய்த தவறா? அதுக்காக இந்த குழந்தை எடுத்து நாட்டுக்கு வர போறேன். ஆமாண்டி, இந்த குழந்தைய நம்ம நாட்டுல கொண்டு போய் வளர்க்கறான். இவ்வளவு நம்மள போல் பெண் பொண்ணு தானே. அதற்காக அக்கா, உங்களுக்கு எதனா அறிவுக்கிறது கெட்டு போயிடுச்சா? என்னடி, உங்களுக்கு திருமணமே நடக்கவில்லை. இந்த குழந்தையோட நாட்டுக்கு போனா நாட்டு மக்கள் நம்மளை பார்த்து கேவலமா பேசுவான்னு சொல்றேன். கேவலமா பேசானாலும் பரவாயில்ல, நாட்டுக்கு போலான்னு சொல்லி நியாயமாக்கா? சொல்லுங்க. சரி, இந்த குழந்தை என்னடி பண்றது? இந்த குழந்தை கொண்டு போய் அனாதாசிரமத்தில் விட்டுட்டு நம்ம இருவருமா நாட்டுக்கு போறோம். அது எனக்கு தான் பாவம். ஏன் எதுக்கு? ஆமாண்டி, இந்த குழந்தை அங்கவே விட்டுட்டு வந்தா கூட பரவாயில்ல, எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப அனாதாசிரமத்தில் சேர்த்தா நாளைக்கு இந்த பெண் பிள்ளை வளர்ந்து ஆளாயிட்டா தாய் யாருன்னு கேட்பா, தந்தை யாருன்னு கேட்பா. தாய் பாசத்துக்காக எங்குவா. அதுக்காக ஆகினாலே இந்த குழந்தைய தாய் தந்தை இல்லாத குறைய நான் தீர்க்க போறேன். நான் வளர்த்து ஆளாக்க போறேன். நாட்டுல உனக்கு இடமே கிடையாது. நாட்டை விட்டு போடி. எங்கடி போவேன்? போட சொல்றேன். முடியாது. முடியாதா? அடி என்ன சொன்ன? ஓடு ஓடு. அம்மா, அப்பா, அம்மா. ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ. ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ. கெட்டி போனாலும் மனம் கெட்டி மட்டும் போகாது.
தமிழ் பிறந்த பாண்டி முத்தே முத்தே ஒரு துன்பம் வந்து இடை மாதர்களின் நெஞ்சை தட்டும் தமிழ் பிறந்த பாண்டி முத்தே முத்தே ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ. நான் குடிச்சு எச்சப்பாலை குடிச்சிட்டு என்னையே கை நீட்டி எடுக்கிறீ ஏண்டி நான் எச்சபால குடிச்சு வளர்ந்தா இல்லைன்னு சொல்லல. உனக்கு புத்தி சொல்ற வயசு எனக்கு இருக்கா? நீ வயசுல பெரியும், நான் சின்ன பொண்ணு. நீ இதெல்லாம் சொல்றேன், உனக்கு அறிவுன்றது கிடையாது. ஒரு பெண்ணுன்னு கூட ஒரு பெண்ணுக்கு தெரியும் சொல்றாங்க. உடனே பிறந்த அக்கா நான் எடுத்த முடிவுல என்னடி தப்பு? தவறுதாண்டி நான் சொல்றேன். இந்த குழந்தை இடத்துல நாட்டுக்கு போனா நாட்டு மக்கள் எல்லாம் காரி மூஞ்சி மேல துப்புவாங்கன்னு சொல்றேன். மீண்டும் இந்த குழந்தை தான் வேணும்னு சொல்றேன். நான் இப்ப கூட பாவண்டி, இவளும் நம்மள போல ஒரு பெண் பிள்ளை தான். அதுக்காக பாவண்டி குழந்தை விடக்கூடாதுரி. அப்ப இந்த குழந்தையோட தான் வருது. எத்தனையோ தாய்மார்கள் பிள்ளை இல்லைன்னு யாரும் அந்த கோவில் இல்லை இருங்க அந்த குளம் இல்லை வைக்காத வேண்டுதல் இல்லை தவம் இருக்கிறாங்க பிள்ளைய பெத்து எடுக்க. ஆனா அம்மன் ஆலயத்தில் கிடைச்ச குழந்தை, இந்த குழந்தைய நான் தவற விடலாமா? அப்போ நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேன். முடியாது. உன் தலையெழுத்தை இப்படினா நான் சொல்லி என்ன அடிச்சு நீ திறந்தலனா அப்பா அம்மா சொன்னாங்க, அவங்க பேச்சும் கேட்கல. நான் இவ்வளோ அடிக்கிறேன். மீண்டும் மீண்டும் இந்த குழந்தை தான் வேணும்னு கேட்கறேன். நீ எக்காடு கேட்டு பணம் எங்களுக்கு நான் வந்து பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போடுறா. பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மணி டொங்கு தட்டுங்க.